வெல்கம் பேக் டு சிஸ்டர் சேனல். எனக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் டிஃபன் பாக்ஸ் ரெசிபி. கேரட்டு, பீன்ஸு, நமக்கு என்ன காய் வேணுமோ அதை வந்து தேங்காய் எண்ணெயில் சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா வணக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 நல்லா வணக்கி விட்டுட்டு, கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் நான் வந்து முட்டைக்கோஸ் போட்டிருக்கிறேன். என்கிட்ட வந்து பட்டாணி வந்து நான் திடீர்னு இந்த ரெசிபி பண்ணலாம் அப்படின்றனால நான் ஊற வைக்கல. அதனால் வந்து ராஜ்மா போட்டு நான் 10 விசில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த காயெல்லாம் அதில் போட்டு நல்லா வேக வச்சுட்டு, இந்த பக்கம் பாருங்கள், உருளைக்கிழங்கு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வெந்துட்டு இருக்குது. ஒரு 5 நிமிஷம் வெந்தால் அது போதும். அதுக்கப்புறம் சாப்பாடு நம்ம தனியாக வச்சுருக்கிறோம் இல்லையா, அதை எடுத்து போட்டு நல்லா தாளித்து அது கூடயே போட்டு அந்த காயெல்லாம் வெந்ததுக்கப்புறமா போட்டு கிளறி எடுத்து வச்சிடுறோம். அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு எண்ணெய், கடுகு பருப்பு, சோம்பு, சீரகம், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு, அந்த உருளைக்கிழங்கு 5 நிமிஷம் வெந்துச்சு இல்லையா, அதை எடுத்துட்டு அந்த எண்ணெய் தாளிச்சோம்ல அந்த உருளைக்கிழங்கு அதிலேயே போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுறணும். அதுக்கப்புறமா அதுலேயும் கொஞ்சம் மஞ்சத்தூள், மட்டன் பொடி போட்டுட்டு நல்லா 10 நிமிஷம் வச்சு நல்லா சிம்மில் போட்டு நல்லா ஸ்பைஸியாக நல்லா வறுத்துட்டே இருக்கணும். சிம்மில் வச்சு வறுத்தாலே போதும், நல்லா ஸ்பைஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து டெய்லி நான் ஒரு 2 முட்டை கொடுத்துருவேன். அந்த எக்கில் வந்துட்டு அவங்க வந்து எல்லோ சாப்பிட மாட்டாங்க, ஒயிட் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதனால் முட்டை வச்சுருக்கிறேன் காலையில். அதுக்கப்புறம் தயிர் சாதம் எங்கள் வீட்டில் காலையில். அதுக்கு வந்து சைடிஷ் வந்து ஊறுகாய். அவ்வளோதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்கிட்ட ஒரு அண்ணா கேட்டாங்க, நான் வீடியோ போட்டுட்ருக்குறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே எனக்கு சமையல் தெரியாது, அதனால் நீ போடுறியா, நான் பார்க்குறேன் அப்படின்னாரு. அந்த அண்ணனுக்கு தான் இது. ஓகே, பாய். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கட்டும். பாய்.